ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாரும் சுகமா இருப்பீங்கன்னு ஆண்டவருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன். தாவீது இப்படியாய் சொல்லுகிறான். தன்னுடைய ரட்சிப்பை குறித்து வேதத்துல நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 55வது சங்கீதம் 16வது வசனத்தில் அவர் இப்படியாய் சொல்லுகிறார், நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டதாய் நம்ம பார்க்கிறோம். தாவீதுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. எந்த சூழ்நிலைகளில ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாலும் ஆண்டவர் என்னை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார் என்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த சங்கீதம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில எழுதப்பட்டது என்று சொல்லி பார்க்கும்போது, தாவீது அரசனா இருக்கும்போது, தாவீதுக்கு ஆலோசனைக்காரனா இருந்தவன் அப்சலோமோடு கூட சேர்ந்து தாவீதுக்கு விரோதமாய் சதி பண்ணின போது எழுதப்பட்ட சங்கீதமாய் இது சொல்லப்படுகிறது. அவர் தன் நண்பனாய் நேசித்தவன், தனக்கு ஆலோசனை செய்து கொண்டிருந்த ஒருவன் தனக்கு எதிராக போய் சதி பண்ணுகிற சூழ்நிலையில வேதனையோடு எழுதுகிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் நான் இருந்தாலும் என்னுடைய ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடும் போது எனக்கு ரட்சிப்பு வரும் என்கிற ஒரு நம்பிக்கை தாவீதுக்கு இருந்ததாய் சொல்லப்படுகிறது. ஆமான், ஹல்லேலூயா. யோனாவை குறித்து பார்க்கும்போது யோனா மீன் வயிற்றிலிருந்து ஆண்டவருடைய சமூகத்துல வேண்டுதல் செய்கிறார். ஆண்டவரே என்னை ரட்சிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு மீன் வயிற்றிலிருந்து வேண்டுதல் செய்கிறதாய் நம்ம பார்க்கப்படுகிறது. தேவனுக்கு நான் ஒரு பொருத்தனையை பண்ணுவேன், தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், என்னை ரட்சிப்பார் என்று சொன்னால் அவருக்கு நான் சாட்சியா இருப்பேன் என்று சொல்லி மீன் வயிற்றில பொருத்தனை பண்ணினதாய் சொல்லப்படுகிறது. அப்படி யோனா பொருத்தனை பண்ணி ஜெபித்த உடனே தேவன் மீனுக்கு கட்டளை இட்டார் என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். இந்த நாளில ஒரு காரியத்துல நீங்க ரட்சிப்புக்காய் இருக்கலாம், ஒரு குறிப்பிட்ட காரியத்துல ஒரு விடுதலை வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கிறவர்களாய் இருக்கலாம். தாவீதை போல நானோ தேவனை நோக்கி முறையிடுவேன் என்று சொன்னது போல, யோனா ஆண்டவரை நோக்கி பொருத்தனையோடு கூட ஜெபித்தது போல நீங்களும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் போது வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னை நோக்கி நீ கூப்பிடும் போது நீ அறியாததும் நீ எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி இந்த கால வேளையில என்ன ஒரு காரியத்துல ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்து, ரட்சிப்பை எதிர்பார்த்து, நன்மையை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ, தாவீதை போல எப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலை உங்க வாழ்க்கையில இருந்தாலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அந்த சூழ்நிலைகளில உங்களை ரட்சிக்க வல்ல தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறவராய் இருக்கிறார். நிச்சயமாய் இந்த நாளில உங்களுக்கான நன்மை உண்டாகும். என்னோடு கூட நம்பிக்கையோடு ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் இந்த கால வேளையில உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் எல்லாரும் கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, தாவீது ஜெபித்தது போல ஆண்டவரே ரட்சிப்பு எனக்கு கடந்து வரும் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையோடு ஜெபித்தது போல, யோனா மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து பொருத்தனையோடு கூட உம்முடைய சமூகத்துல ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபித்தது போல ஆண்டவரே நாங்களும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். எந்தெந்த ஆசீர்வாதத்திற்காய் உம்முடைய பிள்ளைகள் என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவருடைய சமூகத்துல ரட்சிப்புக்காய் காத்து ஜெபிக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்துல ரட்சிப்பையும் நன்மையும் உயர்வையும் ஆசீர்வாதத்தையும் தருகிற தேவன் அவங்க உள்ளத்திலும் இல்லத்திலும் கடந்து போய் நன்மையை கட்டளையிடுவீராக நாங்க ஜெபிக்கிறோம். இந்த நாளும் இனி வருகிற நாட்களும் அவர்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். நீங்க அவர்களோடு கூட இருந்து நடத்துங்க. நீங்க அப்படி செய்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இயேசுவின் நாமத்துல நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.